Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா jackfruit ice cream எப்படி பண்ணலாம்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையா சொல்ல போனா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐஸ் கிரீம். எனக்கு என்னோட ஃபேவரட் ஐஸ் கிரீம் இதுதான். நான் வந்து இத ஃபர்ஸ்ட் அருண் பிராண்ட்ல தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வந்து அதை வச்சு ஓன் ரெசிபி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். ஒரு ரியலாக சொல்ல போனால் சேம் அஸ் அருண் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களுக்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பெருசாக இந்த க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க கொஞ்சமாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, நான் வந்து ஜாக் ஃப்ரூட்டை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், இது வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அப்புறம் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். ஓகேவா, இது வந்து பச்சை பால், காய்ச்சப்பால் கிடையாது இது. அப்புறமா 500 ml மில்க் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவரை நம்ம சேர்த்துடலாம். அப்புறமா மில்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாருங்கள் கட்டியெல்லாம் கொஞ்சம் நேரத்துலேயே கரைஞ்சிரும். சரி பாருங்கள், நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை நான் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வந்து எடுத்து வச்ச அந்த 500 ml மில்கை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாயில் ஆகி வர அந்த டைமில் வந்து ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிக்கலாம். என்னென்னா பொங்கி வெளியே சாடுற இது இருக்கிறதுனால நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஓகேவா, இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இப்போ கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த மிக்சரை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். நீங்கள் வந்து விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கன்னா தான் அது வந்து கரெக்ட் ஆகிடும். இல்லைனா வந்து அங்கங்கே கட்டியாக இருக்கும். நமக்கு வந்து கட்டியாக வரக்கூடாது. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கணும். நமக்கு பால் வந்து பால் கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆக நமக்கே தெரியும் பால் வந்து கட்டியாகும். ஓகேவா, அப்புறமா குட்டி கட்டிகள் அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகும். சரியா, இப்போ பாருங்கள் இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம 75% இது வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி தான் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நான் ஜாக் ஃப்ரூட்டை வந்து ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா, இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் ஜாக் ஃப்ரூட் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து ஒரு மெஷரிங் கப்பில் வந்து நான் வந்து இதை அளந்து பார்க்க போகிறேன். என்னென்னா 500 மில்க்குக்கு கரெக்டாக 200 வந்து 300 வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் 300 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச மில்க் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சரில் வந்து நம்ம அதை போட்டுடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஜாக் ஃப்ரூட் அதையும் சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் எனக்கு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும், உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கூட நிறைய ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுகர் போடும்போது அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் பட்டர் வந்து ஜாக் ஃப்ரூட்டுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? பட் இதோடு நமக்கு ரெடி ஆகலை. இன்னும் 2 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்டெய்னரில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேவா, எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 6 hours to 8 hours இப்போது வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகலை. இது வந்து கட்டியாக தான் இருக்கும், நமக்கு சொரன்னு இருக்கும். க்ரீமினஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம
இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து blend பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் blend பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் க்ரீமினஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி blend பண்ணி உங்களுக்கு க்ரீமினஸ் எனக்கு போதாது இன்னும் வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு அகெயின் நீங்கள் வந்து இன்னும் blend பண்ணிக்கோங்க. சரி, நான் வந்து இது வந்து ஒன் டைம் blend பண்ண அப்புறம் தான் இது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் அகெயின் ஒரு வாட்டி blend பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டோட்டலாக blend பண்ணி எடுத்துப்போம். நல்லா அரையட்டும். இது வந்து நம்ம கட்டியாக இருக்கும்போது தான் blend பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா? க்ரீம் செம்மையாக இருக்குது. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்றலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகெயின் ஒரு 4 to 6 hours வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ஃப்ரீஸ் பண்ண உடனே நம்மளோட ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். சரி பாருங்கள், நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை கைஸ்.